நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே நாளில் வெளியாகி திரையரங்கை வந்து அதிர வைக்கிற 8 திரைப்படங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து வெளியாக இருக்குதுங்க. தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து திரையரங்கில் வந்து கலக்கி கொண்டு வருதுங்க. அந்த ரீதியில் வந்து வாரத்தில் 2 படம் 3 படம் 4 படம் அந்த நிலையிலேருந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து 8 திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு அதிசயம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையரங்கை வந்து அதிர வைக்கிற மாதிரிப்பட்ட எல்லாமே வந்து ஒரு நடுத்தர சம்மந்தப்பட்ட படம் தாங்க. அதாவது ஒரு கில்ட் மத்தா சம்மந்தப்பட்ட ஒரு மீடியமான படங்கள் தாங்க வெளியாக இருக்குது. முதல் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் திரைப்படம் தாங்க. அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய இயக்குனர் கமல் பிரகாஷ் எழுதி இயக்கியுள்ள இந்த படத்துக்கு வந்து ஜிபி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து இந்த படத்துக்கான மைய கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து மையமாக இந்தியா லெவலில் வந்து கடலில் வந்து பேயை வந்து படமாக வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் பாணியில் வந்து பேய் படங்கள் வந்து வீடுகளில் நடக்குங்க. கடலுக்குள்ளே வந்து எப்படி பேய் படம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிற இது இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பும் வந்து தற்போதைக்கு நிலவி இருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஒரு பக்கம். அதனை தொடர்ந்து பார்க்குற படம் பார்த்திங்கன்னா படவா திரைப்படம் தாங்க. தமிழ் சினிமாவில் வந்து முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விமல் மற்றும் சூரி 2 பேருமே வந்து இணைந்து இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. படவான்னு சொல்கிற திரைப்படம் கே.வி. நந்தா இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இசையமைப்பாளர் வந்து ஜான் பீட்டர் இந்த திரைப்படத்துக்கு வந்து தயாரிப்பாளராகவும் இசையமைப்பாளராகவும் இது பண்ணியிருக்காருங்க. ஜே ஸ்டுடியோ இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பற்றி பேசும் சமூக பொறுப்புள்ள படமாக வந்து படவா திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து 3வது ரீதியில் வெளியாகக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் திரைப்படம் தாங்க. இயக்குனர் ஸ்ரீநாத் இயக்கத்தில் யோகி பாபு நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இதில் விடிவி கணேஷ், ரவி மரியா, மொட்டை ராஜேந்திரன், கருணாகரன், ரமேஷ் திலக், மைம் கோபி இவங்கெல்லாம் உள்ளிட்ட நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4வது ரீதியில் வந்து நிறம் மாறும் உலகில் அறிமுக இயக்குனர் பிரிட்டோ ஜே.பி. இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து பாரதி ராஜா நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தில் வந்து நட்டி, யோகி பாபு, ரியோ ராஜ், சாண்டி மாஸ்டர், சுரேஷ் மேனன், ஆடுகளம் நரேன், மைம் கோபி, வடிவு கரேஸ் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பிரபலங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சுட்டு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான 4 விதமான கதைகளை வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து உறவினர்கள் வந்து அவசியங்க. அந்த உறவினர்களோட பற்றி இந்த படத்தை வந்து ஒரு மையமாக வந்து கமர்ஷியல் படமாக இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் வந்து. அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா மர்மர். ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் வந்து மர்மர் திரைப்படத்தை வந்து அவர் இயக்கியிருக்காருங்க. அந்த திரைப்படம் வந்து தமிழ் ரீதியில் வந்து உருவாயிருக்குதுங்க. முதல் ரீதியில் வந்து உருவாக்கப்பட்ட பவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் அப்படின்னு சொல்கிற திரைப்படமாக வந்து உருவாயிருக்குதுங்க. உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் டேப் இதை வச்சு மையமாக வச்சு இந்த திரைப்படம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. நம்மளுடைய உணர்வை வந்து தூண்டக்கூடிய லெவலில் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அஸ்திரம் அப்படி சொல்கிற திரைப்படம் தாங்க. அரவிந்த் ராஜகோபாலன் இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் கதையில் வந்து சாம் நடிச்சிருக்காருங்க. அஸ்திரம் திரைப்படத்தில் வந்து நீரா மற்றும் வெண்பா ஆகியோர் வந்து கதாநாயகிகளாக வந்து நடிச்சிருக்காங்க. பெஸ்ட் மூவிஸ் நிறுவனம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. சுந்தரமூர்த்தியோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. கல்யாண் வெங்கட்ராமன் வந்து இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு வச்சுருங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் உரிமை வந்து 5 ஸ்டார் நிறுவனம் வந்து வாங்கியிருக்குங்க. அதனைத் தொடர்ந்து பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா யமஹாதகி. பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்தில் அமானுஷ்ய சம்பவத்தை வந்து அடிப்படையாக வச்சு இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. நரேந்திர பிரசாத், கீதா கைலாசம், சுபாஷ் ராமசாமி, ஹரிதா, பொற்கொடி, ஜெயின், பிரதீப், ராமசாமி இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்தை வந்து சரண் பிரதாஸ் தயாரிப்பு வந்து இந்த திரைப்படம் வந்து நடிச்சிருக்காங்க. இயற்கையை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய இறப்பு வீட்டில் வந்து நடக்கும் கதையை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படமும் வந்து ஒரு பேய் படமாக தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில் உமன் அப்படி சொல்கிற திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. அறிமுக இயக்குனர் ஜோசுவா சேதுராமன் இயக்கத்தில் ஜென்டில் உமன் திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. கோமல ஹரி பிக்சர் தயாரிப்பில் இந்த திரைப்படம் வந்து லிஜோ மோல், ஹரி கிருஷ்ணன் உடன் லாஸ்லியா வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கோவிந்த் வசந்தாய் படத்தை வந்து இசையமைச்சிருக்காங்க. ஜெய்பீம் படத்தில் வந்து அசத்தியா, லிஜோ மோல் ஜோஸ் தான் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமான அந்த கதைப்பாத்திரத்தில் நடிக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டுங்க. ஒரே நாளில் வந்து இந்த 8 திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க. கிங்ஸ்டன், ஜென்டில் உமன், ஏகம் மதாமதி, அஸ்திரம், மர்மம், லெக் பீஸ், நிறம் மாறும் உலகில், படவா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.